கொஞ்சம் காதல் வளர ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். ஜின்டக்குன் சிட்டாங் 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 ஜின்டக்குன் சிட்டாங் 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 பச்சைமலை பூவு இவ கையில தான் நோவு அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. அடடா மலாய் பொண்ணு உன்னை நான் மடக்கி புட்டா அப்புறம் நீதான் எந்தன் மாமா பொண்ணு ஹோய். வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் கிறிஸ் தட்ஸ் தமிழ் சேனல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டன் அமைக்கோங்க. நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் நிறைய கண்டென்ட் காத்துட்டு இருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மஞ்சுமல் பாய்ஸு எனக்கு ஒரு ஐடியா. என்னப்பா? சாப்பிட்டு சாயங்காலமா தெரியுமா? மேடம், நான் வீட்டுக்கு போனேன் மேடம். நிறைய வேலை இருக்கு மேடம் எனக்கு. ஒரு படி மேலே போயிடு, அவர் செத்துட்டாண்டா. இது எங்க மஞ்சுமல் பாய்ஸ் எல்லாம் இருக்கானுங்க, மானக்கெட்ட பாய்ஸ். அவங்களாம் என்ன பண்ணுவானுங்கன்னா, இந்த மாதிரி விழுந்துட்டான் அப்படின்னா பாபநாசம் படம் பார்த்துருக்கீங்கல்ல. ஸோ அந்த ஒரு ஃபார்முலா போய் இங்கே அப்ளை பண்ணிடுவானுங்க. யார் என்ன கேட்டாலும் அவன் யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிடணும். அவனுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடணும். ஓகேவா? அதனால என்னதான் கேள்வியை மாற்றி கேட்டாலும் ஒரே மாதிரி தான் பதில் சொல்லணும். பாபநாசம் படம் பார்த்தீங்களா? நான் எங்க பார்த்தேன், என்னதான் விட்டு போயிட்டீங்களா? எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டு அப்படியே போயிடுவானுங்க. கீழே எடுத்த டே மச்சான் யாருன்னா இருக்கீங்களா? ஹலோ, யாருன்னா இருக்கிறீங்களா? அமைதியா இருக்குது, ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்குது. என்னப்பா பண்றது? போதை கம்மியாக பயம் ஜாஸ்தி ஆயினே இருக்கு. முதல்ல நாம இங்க இருந்து எஸ்ஐ வேற எங்கன்னா போயிடலாம். திருவருகாடுல பூந்து பயர்காடு போயிடலாமா? பாண்டிச்சேரி போயிடலாம். அடி செருப்பால நாயே, எங்காவது பார்க்காத இடமா போலாம்பா. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்த்துட்டு நான் மிரண்டேன். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே யாராவது நம்ம சோஃபா தம்பி அப்படின்னு சொல்லி மிரண்டேன். நீங்களும் பாருங்க, அப்படிதான் நினைப்பீங்க. ஏய் அச்சல் சோஃபா என்னடா நடக்குது இங்கே? உனக்கு மூச்சு வாங்குது. இல்ல சொல்றேன், இதான் சொல்றேன். கரைக்கிற வாட அடிக்குது. டேய் என்னடா அது? குளிருக்கு நல்லா இதமா இருக்குடா. என்னடா அது? ஆனா அநியாயம் பண்றீங்கடா. யார் வடக்கு நண்பர்களா? எந்த ஊருக்காரங்கன்னு தெரியல. குழந்தை திருமண சட்டம் எல்லாம் அந்த ஊர்ல ஒருவேளை செயல்பாட்டுக்கு இல்லையோ? ஐயோ 19 கிட்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு வேணாயா, ப்ளீஸ்யா, வேற ஏதாவது பண்ணலாயா, கும்பிட்டு கேக்குறையா, வேணாயா ஐயா. சத்தியமா நியூஸ்ல கவர் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி வீடியோக்கள்லாம். தற்கொலைக்கு தள்ளப்பட்ட நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸ்டார்டிங்ல நான் பார்த்துட்டு சோஃபா தம்பி அப்படின்னு தான் நினைச்சேன். ஹலோ, you're cheating, huh? You're cheating, right? You're cheating. You can't do this. This cannot happen. அதுக்கப்புறமும் எனக்கு ரியலைஸ் பண்ண ரொம்ப டைம் ஆச்சு. அதுக்கப்புறம் எந்த தருணத்தில் நான் ரியலைஸ் பண்ணேன்னா, சுற்றி முற்றி பார்த்தேன், அந்த இடத்துல சோஃபாக்கள் எதுவும் கிடையாது. அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், ஓகே இது நம்ம சோஃபா தம்பி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அவன் என் ஃப்ரெண்டு தான் சார், அவன் அசூர். அவங்க வந்து ஜிம்முக்கு வருவாங்க, நாங்கள் ஜிம்முக்கு ஒன்றா போவோம். ஜிம்முக்கு ஒன்றா போகும்போது ஒரு நாள் வந்து கண்டென்ட்டே கிடைக்கல இவனுக்கு. உட்காந்து ஃபுல்லாக தேடிட்டே இருக்கேன் என்ன கண்டென்ட் பண்ணலான்ட்டு. நான் வெயிட் தூக்கிட்டு இருக்கேன், பிடிடான்னு சொல்கிறேன், பிடிக்கல, விட்டுட்டான். கை எனக்கு கீழே விழுந்து இது ஷோல்டர் வந்து இறங்கிடுச்சு, ஃபுல்லாவே வந்து தல இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரா கீழே விழுந்துட்டு இருக்கேன். ஹாய், ஐ எம் அசூர், இந்த பாத்தீங்கன்னா அப்படின்றான் சார். ஹாய் காய்ஸ், நான் உங்கள் தேவா. நீ ஏன் பாட மாட்டேன்னு கமெண்ட்ல எல்லாரும் கேட்டிருந்தீங்க. அதனால நான் இன்னைக்கு ஒரு பாட்டு பாட போறேன். சார் இங்க பாருங்க, இது சிரிக்கிறதா இல்ல அந்த ஆளு வருத்தப்படுறதானே தெரியல. உடைஞ்சிருக்கு போன். அந்த அளவு எனக்கு இதுவாயிடுச்சு. சீரியஸ்னஸே இல்லை சார். எதுல விளையாடணும் எதுலன்றே தெரிய மாட்டேங்குது பசங்களுக்கு. இப்படி எல்லாம் ஹாஸ்பிடலுக்கு நான் தான் சார் கூட்டிட்டு போனேன். அதையும் வீடியோவா பண்றாங்களா சார்? அதுதான் சார் பண்ண முடியும். அதையும் அது ஒரு கண்டென்ட்டா இருக்கும்ல சார், வேஸ்ட் ஆகுதுல டைம். என்ன ஓர பேசிட்டு போட்டோ எடுத்துக்க. என்னடா நீங்க ஏறா நறுவலறா ஏறா அவ்வளவு வெயிட்ட பிடிக்குன்னு சொன்னவன ஒருத்தன வெயிட்ட பிடிக்காம விட்டு அது வந்து ஒரு கண்டென்ட் ஆகுதுல. என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்டு தான் சார், அப்படிதான் சொல்லுவாங்க. அப்புறம் சேர்ந்துப்போம் சார். நீங்க என்ன பண்றீங்க? நாங்க ஜிம் ட்ரைனரா இருக்கோம் சார். அதையும் ஒரு கண்டென்ட்டா பண்ண ஆரம்பிக்கிறீங்களா? நான் மஞ்சள் பாய்ஸ்னு சொன்னால பரவாயில்ல, எங்க பசங்கலாம் பரவாயில்ல, அவங்க கிட்ட யூடியூப் சேனல் இல்லை என்ன மாதிரி. அப்படி இருந்தால் அதையும் பிளாக்காக போட்டுருப்பீங்க. என்னடா அது கையில் அடிபட்டுருக்கான், அவனை தூக்கி கூட விடாமல் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனை ஆஸ்பத்திரி கொண்டு போயெல்லாம் ஒரு பிளாகை எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் என் ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா கையில் அடிபட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பிளாகாக போட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்களுக்கு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி தான்.
கவனித்தீரா எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு. ஆக்சுவலாக நான் எதுக்கு பைத்திய மாதிரி சிரிச்சுட்டு இருக்கதான் நினைக்கிறீங்க? பின்னாடி அந்த ஒரு அங்கிள் ரியாக்ஷன் உங்களுக்கு தெரியுதா? அவரோட அந்த பைட் ரியாக்ஷன், அவர் என்னென்ன பேசியிருப்பாரு. அவனுங்க பாக்குறதுக்கு சாதாரண மனித பிறவி மாதிரி தான் சார் இருப்பானுங்க. ஆனா ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ரகம் மென்டல் சார். அதெல்லாம் தான் என் மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அதெல்லாம் அவன் கண்ணு முன்னால வந்து போமா இல்லையா? ஸோ அதனால தான் இந்த ஒரு புன்னகை எனக்குள்ள வருது அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு மீம் என் லைஃபோட ரொம்ப 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 ரிலேட் ஆச்சு. ஸோ உங்களுக்கு யாராருக்கு தான் ரிலேட் ஆகுது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணிருங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். மீ பேலன்ஸ் 5 rupees அப்புறம் தரேன் அண்ணா, கடைக்காரர் அண்ணா, மறக்காம கொடுப்பல தம்பி. மீ நெக்ஸ்ட் டே பே த 5 rupees. மீ சரிதானா ஷேர்கான்? வெறும் வாய்ச்சல் வீரன் சகப்பிய வம்சத்தோட. சபாஷ் சபாஷ் சபாஸ் பாப்பிள்ளை சபாஸ் 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 மாமா சபாஸ். ஓகே, இந்த மூமெண்ட் வந்துட்டு ஜஸ்ட் நாட் அ மொமெண்ட். இது வந்து உலகத்தையே ஒரு புனிதமாக்கக்கூடிய ஒரு தருணத்தில் தான் இப்போ இருக்குது இந்த மொமெண்ட்டு. ஸோ எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உண்மையாக இருக்கோம், ஒருத்தருக்கு உண்மையாக இருக்கோம் அப்படின்னா நமக்குள்ளே ஒரு கெத்து ஒன்று வரும். அந்த கெத்தை அடிச்சுக்கிறதுக்கு வேறு எந்த விஷயத்துக்கும் தகுதி இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ நீங்கள் உண்மையாக இருங்க, கெத்து தானாக வரும். இதாக இது மாதிரி சரிதானா ஷேருக்கான் கீழே ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க. என்ன ஏதாச்சும் மிச்ச காசு இருக்கா சொல்லா அப்படின்னு சொல்லி மறைக்கிற மாதிரி சிம்பிள் போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. யார் உங்களை ஏமாத்தினாலும் சரி, எத்தனை பேர்கிட்ட நீங்கள் ஏமாந்தாலும் சரி, உண்மையாக இருங்க. சார் வடகரி வடகரியாலும் தொடகரியாலும் போலாக்குது. என்னையா அது? சாப்பிடுங்க சார். ஏய் அங்கட்டுச்சா? ஓ இதுக்கு பேர் தான் காய் அடிக்கிறதா? பாக்ஸிங் போய் கொஞ்சம் குத்திக்கிருக்கான். இவங்க ஒரு வேளை கழட்டி வச்சுட்டு வந்துட்டானா என்னன்னு தெரில. ஆல்ரெடி உபயோகப்படாமல் போயிருக்குமோ தெரில. இப்படி பல கேள்விகள் எனக்குள்ள எழும்புது. இருந்தாலும் இந்த மாதிரி வீட்டில் யாரும் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. அடிச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போனோம். ஓகே, இந்த நெக்ஸ்ட் நமக்கு கேஜிஎஃப் தெரியும். 2 டிஷர்ட் 100 ரூபாய் அப்படின்னு சொல்லி ப்ராப்ளம் ஆயிட்டாரு. ஓகே, ஜோபி பசங்களை முச்சு விடுற நேரம் வந்துச்சு. கடையில் இருக்கிற மொத்தமா 500 ரூபாய் நம்ம கடை கொண்டு போடா. ரொம்ப சூப்பர் தம்பி, நல்லா பிளான் பண்ணி முடிச்சிட்டீங்க. கடை வாங்குடா. அது மாதிரி நிறைய சேனல் நிறைய வீடியோஸ் வந்துட்டு ப்ராப்ளம் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல தருணங்களை கையாண்டுருக்காங்க. அதுல ஒருத்தர் மட்டும் பீக் லெவல் போய் இந்த மாதிரி பண்ணிட்டாரு. இதுக்கு மேல அது வாங்கி என்னடா பண்ணுவோம்? இந்த கொட்டையெல்லாம் பிச்சு போட்டுட்டு எங்கேயாவது கண்ணு காணாம போய் மறைஞ்சிடுற வர. இப்படி அநியாயமா என் கடையை காலி பண்ணிட்டு போயிட்டானே. வேஸ்டான திங்ஸ் 2-3 உடச்சிட்டு இப்படி வீடியோ போடுறாங்களோ தெரியல. யாராவது இருந்தீங்க அப்படின்னா அந்த கடை அட்ரஸ் இருந்தால் எனக்கு இன்ஸ்டாகிராம் வந்து டிஎம் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அங்கே போய் பார்ப்போம் அப்படி என்ன தான் வச்சு வித்துட்டு இருக்கானுங்கன்னு. போகிறப்ப வெறும் கடையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்கிட்ட யாராவது ஒரு பெஸ்ட்டு சைக்கோ த்ரில்லர் மூவி எது அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுங்க நண்பா அப்படின்னு என்கிட்ட யாராவது கேட்டால் நான் சஜஸ்ட் பண்ணுற ஒரு மூவி என்னன்னா VTV, விண்ணை தாண்டி வருவாயா, அந்த படம் தான். இல்லை புரியல. அது அருமையான லவ் படமாச்சு. அப்போ அதுக்கு என்ன குறை அப்படி நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. பட் அந்த படத்தில் ஜெஸ்ஸியோட கேரக்டர் வந்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சைக்கோ த்ரில்லராக தான் இருக்கும் அந்த படம். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் போகிற அந்த ஒரு வீடியோக்கு பின்னாடி இந்த ராட்சசன் பிஜிஎம் இருக்குல்ல, அந்த பிஜிஎம் வந்து மைண்டுக்குள்ளே ஓட விட்டுட்டு இந்த வீடியோ பாருங்கள். அந்த திரிஷாவோட அந்த கேரக்டரோட கண்ணு, பேசுகிற விதம் எல்லாத்தையும் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நோ ப்ராப்ளம், வாங்க நான் பார்த்துட்டேன். எங்க பார்க்க எப்படி ஒன்று பிடிக்காது, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. உனக்கு ஏன் பிடிச்சிருக்கு? இப்படி பண்ணாது. ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன், ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்களா? ஒன்று எனக்கு பிடிச்சிருக்கு கார்த்திக். அவன் லவ் யூ கார்த்திக். நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துடலாம் கார்த்திக். என் பின்னால சுத்தாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னால வர முடியாது. ஆக்சுவலா இது படத்துக்கு ஜோடியா யார் இருக்கணும்னா எஸ்ஜே சூர்யா இருந்திருக்கணும். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை பை.